இப்போ நான் அடுத்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற 4வது டிஷ் வந்து என்னன்னு பார்க்குறீங்களா? அதுதான் கீரை தண்டு பொரியல். கீரை தண்டு பொரியல் இது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கீரையை கிள்ளி எடுத்தோம் இல்லையா, இப்போ அது தண்டு தனியாக எடுத்து வச்சோம். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. கீரை தண்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்படி பெருசு பெருசாக இருக்குது. அதை நம்ம ரெண்டாக உடைச்சா அதுலேருந்து நார் வரும். அந்த நாரெல்லாம் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் கிள்ளி எடுத்து இதை நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். இந்த கீரை தண்டு நம்ம உடம்புக்கு நல்லது. சிறுநீர் நல்லா பிரியும். அந்த அளவுக்கு இது சக்தி கொடுக்கக்கூடியது. இப்போ பாருங்கள், நான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது எப்படி கட் பண்ணுறேன்னு உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இப்படி நல்லா கீரை தண்டு இப்படி நமக்கு கை வாட்டத்துக்கு நல்லா நம்ம வந்து அதை மடக்கி அதை கத்தியை வச்சு இப்படி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். கையில் அடங்குற அளவுக்கு நம்ம வந்து இந்த கீரை தண்டை எடுத்துக்கிட்டு நம்ம இதை போல் நீங்கள் கட் பண்ணுங்க. நல்லா பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு செய்ய வரலன்னா நீங்கள் அடிக்கடி செய்யும் போது உங்களுக்கு இது சுலபமாக ஆகிடும். பாருங்க, இப்படி கீரை தண்டை எடுத்துட்டு அப்படியே வளைச்சி எடுக்கிறேன் பாருங்க. வளைச்சி கைக்கு அடக்கமாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கத்தியால் வச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுறேன். இதை போல் தான் நீங்களும் செய்யணும். இது போல் கட் பண்ணுங்க. அப்போ தான் இது ஈஸியாக சுலபமாக கட் பண்ண முடியும். கையை நல்லா கவனமாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கத்தியை வச்சு கட் பண்ணால் நல்லா கட் பண்ண வரும். கத்தியை வச்சு கட் பண்ணுறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதை போல் எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டு வந்துடுவோம். சோம்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், 2 பச்சை மிளகா காரத்துக்கு, வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், தேங்காய் கொஞ்சம் சிறிதளவு துருவி வச்சிருக்கிறேன், 2 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன். கீரை தண்டை நல்லா கழுவி கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். பார்க்கவே எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா? இதை போல் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு வாணலியை வச்சுக்கலாம். அதில் நான் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் சூடாகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் சூடானவுடனே அதுக்கு நான் ஜீரகம் போடுறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் சமையலுக்கு. அதுக்கு அடுத்தது அதில் நான் எடுத்து வச்ச பெருங்காயத்தூளை போடுறேன். கடலைப்பருப்பு சிறிது எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, 1 ஸ்பூன், அதையும் எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்குறேன். பாருங்கள் எப்படி வதங்கி வருதுன்னு. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். சிகப்பு கலர் வர வரைக்கும் நான் வதக்குறேன். கலர் கொஞ்சம் மாறி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து பூண்டை தட்டி போட்டுடலாம். பூண்டு 2 பல் எடுத்து வச்சல, அதை நான் தட்டி போட்டுட்டேன். அது போல் பச்சை மிளகா 2 எடுத்து வச்சது கீரி போட்டிருக்கேன். அப்போ தான் நம்ம வந்து பச்சை மிளகா தேவையில்லைன்னா அப்படியே முழுசாக எடுத்து போட்டுடலாம். அதனால் நான் அது குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் நீட்டாகவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வெங்காயத்தை போட்டு அதில் வதக்கி எடுக்கிறோம். பாருங்கள், வெங்காயம், கடலைப்பருப்பு, 2 பூண்டு, 2 பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து வதங்குது.
நல்லா செவப்பாக வதங்கிடுச்சு பார்த்தீங்களா. இந்த நேரம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கீரை தண்டை அதில் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா நம்ம கிளறி விடுவோம். கீரை தண்டுலேயும் நமக்கு நீர் சத்து இருக்கும். அதனால் அதுவும் என்ன பண்ணோம், நம்ம கிளறி வதங்கும் போது அதிலிருந்து தண்ணி நமக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், நல்லா நான் வதக்கி விடுறேன். இதுக்கு தேவையான ஒரு 1/4 ஸ்பூன் உப்பை நான் அதில் போடுறேன். ஏன்னா 1 கப்பு தான் நான் கீரை தண்டு இருந்தது இல்லையா, அதனால் அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டாக்கா சரியாக இருக்கும். அதனால் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுட்டேன். இப்போ நல்லா நம்ம இப்படி வதக்கி விடுவோம். பாருங்கள் எப்படி வதக்கிட்டு இருக்குதுன்னு. கடலைப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் துவரம்பருப்பு சாம்பார் செய்கிறதா இருந்தாக்கா அந்த துவரம்பருப்பு எடுத்து வச்சு கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு நான் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு அது நல்லா வதங்கட்டும். ஏன்னா அந்த தண்டில் இருக்கிற நீரும் அதில் சேர்ந்து வரும். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும், அதிலே வெந்துடும். இது ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. ஹை ஃப்ளேம்லேயே நமக்கு இந்த வேலை நடந்துகிட்டே இருக்குது. இடையில நீங்கள் இப்படி கிளறி விட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னாக்கா 5 நிமிஷத்துல இது கீரை தண்டு வெந்துடும். இது ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும், சப்பாத்திக்கோ ரசத்துக்கு எல்லாத்துக்கும். இப்போ பாருங்கள், நான் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நல்ல வாசனை கொடுக்கும், உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தரும். இப்போ பாருங்கள், இது நான் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டுடுவோம். 5 நிமிஷம் கழித்து நம்ம இந்த தட்டை திறந்து பார்த்தாக்கா எப்படி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். அப்புறம் நான் கையால் எடுத்து காட்டுறேன். இந்த கீரை தண்டு நல்லா நசுங்குது பாருங்கள். நல்லா நசுங்குனாக்கா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த நேரம் நம்ம 1 ஸ்பூனு சோம்பு தூள் சேர்த்துருவோம் அதில். அதுக்கப்புறம் துருவி வச்ச தேங்காயும் அதில் நான் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா நம்ம இதை கிளறி விடுவோம். இப்போ நம்ம சோம்பையும் நம்ம தேங்காயும் நம்ம இறக்க போகிற சமயத்தில் தான் நம்ம சேர்க்குறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுவோம். இந்த கீரை பொரியலை உங்கள் வீட்டிலையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த அருமையான சுட சுட கீரை பொரியலை எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எவ்வளோ ஈஸியாக சுலபமாக செய்யலான்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அது மூலமா நீங்களும் ஈஸியாக சமைக்க கற்றுக்கலாம். பாருங்கள், கீரை பொரியல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. பார்க்கவே இப்போ எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குதா. வா, இந்த கடலைப்பருப்பு எவ்வளோ செவந்திருக்கு பார்த்தீங்களா. அது மேலே தேங்காய், பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து கீரை பொரியல் எவ்வளோ அற்புதமாக வந்திருக்குது.
இதை போல் நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. இது நல்ல ஹெல்தியான ஒரு ஃபுட்டாக இருக்கும். இதை கீரை பொரியல் வேணான்றவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது சுவையாகவும் டேஸ்டாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். இதை போல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு